யூடியூப்பில் வீடியோ போட்டு எங்களுக்கு ஆர்டர் பண்ணுற வாடிக்கையாளருக்கு நாங்கள் எப்படி வந்து அவங்களோட ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்டருக்கு வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயே வந்து ப்ரைஸில் இருக்குங்க. அந்த ப்ரைஸை அவங்க செக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அவங்க வந்து ஆர்டரை வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. மெசேஜ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன கொரியர் சார்ஜஸ் வரும், எவ்வளோ ப்ரைஸஸ் வருது ஒவ்வொரு பொருளும் அப்படின்னு சொல்லி மெசேஜுக்கு ரிப்ளை கொடுத்துட்றோம். ஆர்டர் கன்ஃபார்ம்னா அவங்க வந்து அட்ரஸ் அனுப்புகிறாங்க. அட்ரஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பாருங்கள் இந்த மாதிரி பில் போட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஆர்டரை வந்து எடுத்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுவோங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு மறுபடியும் பேக் பண்ணி இந்த மாதிரி அட்ரஸை ஒட்டி மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோங்க. எதுக்காகன்னா, அதாவது பில்லில் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, அவங்க ஆர்டர் பண்ண பில்லில் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, டோட்டல் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா, அவங்க சொன்ன பொருட்கள்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோமா, அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் சரியாக இருக்கா, ஃபோன் நம்பர் சரியாக இருக்கா, பின்கோடு சரியாக இருக்கா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணிக்கலாங்க. அவங்க செக் பண்ணிக்கப்புறம் ஏதோ ஒன்று மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லலாங்க. அதே மாதிரி இது வந்து எங்கள் ப்ராசஸ், எங்கள் வேலைங்க. அவங்க வந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் வாடிக்கையாளருக்கு வந்து டைம் இருக்குங்க. நீங்கள் 7 மணி வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருந்தால் நாங்கள் கொரியர் பண்ணுறக்குள்ளே எதுவாக இருந்தாலும் சேஞ்சஸ் பண்ணிடுவோங்க. அதாவது ஆர்டரை சேஞ்சஸ் பண்ண முடியாது. நீங்கள் கொடுத்த ஆர்டர் படி ஏதோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் சேஞ்சஸ் பண்ணிடுவோங்க. இந்த மாதிரி தான் ஸ்நேகிதி புட்ஸில் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் 7 மணிக்கு 7 மணிக்குள்ளே பணம் கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் காப்பி கொடுத்துருவாங்க. நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம், புக்கிங் ஆயிடுச்சா என்ன ஏது, அப்போது வந்து சேர்ற வரைக்கும் ட்ராக்கிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டு, நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்ட்டு வந்து சேர்ற வரைக்கும் ஸ்நேகிதி புட்ஸ் நாங்கள் கேரண்டிங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணுற பொருள் யூஸ் பண்ணி முடிகிற வரைக்கும் குவாலிட்டிக்கு 100% நாங்கள் கேரண்டிங்க. என்ன ஒன்று எண்ணெயா தண்ணி படாமல் இருக்கணும், அழுக்கு படாமல் இருக்கணும், தூசி படாமல் இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டான ஸ்டோரேஜில் நீங்கள் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாதுங்க. அந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட், நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணி முடிகிற வரைக்கும் கேரண்டிங்க. எங்கே ப்ராடக்ட் வாங்கினாலும் கேரண்டி இருக்கான்னு கேட்டு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எதுக்காக கேரண்டி சொல்கிறோம்னா, நாங்கள் பார்த்து நேரடியாக உற்பத்தி பண்ணுறனால எந்த ஒரு கெமிக்கலும், ப்ரிசர்வேட்டிவ், கலர் சேர்த்துறதில்ல. அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எங்களுக்கு தெரியும். அதனால தான் நாங்கள் 100க்கு 100 கேரண்டி சொல்லி விற்கிறோங்க. நீங்கள் கொரியர் லேட் ஆகிடுச்சா பயப்பட வேண்டாம். நீங்கள் ஏதோ ஒன்று எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் பயப்பட வேண்டியது இல்லைங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேமிலி மாதிரிங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு நாங்கள் நல்ல பொருளை தான் கொடுப்போங்க. அதாவது நாங்கள் வந்து ஒரு ரேஸில் இருக்கோம். என்ன ரேஸ்னா, எங்கள் கஸ்டமர்லாம் வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஹெல்த்தியாக இருக்கணும், அங்கே ரேஸில் தான் இருக்கும். குவாலிட்டிங்கிற ரேஸில் இருக்குங்க, குவான்டிட்டி ரேஸில் இல்லைங்க. அதே மாதிரி எங்களோட சர்வீஸ் பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல தரமாக இருக்குங்க. இது வாங்குகிற வாடிக்கையாளருக்கு தெரியுங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றிங்க. ஆரோக்கியமான உணவு பொருள் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி.